ஏ காய்ஸ், நான் உங்கள் நரசிம்மா. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான டின்னர் சாப்பிட்றதுக்கு காளியா தேவி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்மளோட பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தோம், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஒரு லாங் வீடியோ உங்களுக்காக ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ காமிக்க போகிறேன். சாப்பாட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லடம் டு தாராவரம் போகிற வழியில் கள்ளக்கிணறுல ரைட் சைட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிராண்டாக. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கிங் வசதியெலாம் நல்ல ஸ்பெசிலிட்டியாக இருக்குது. பார்க்கிங்க்குலாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நீட்டாக பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டோரும் தனியாக இருக்குது, அவுட்டோரும் தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இன்டோரோட அவுட்டோரில் ரிலாக்ஸாக அப்படியே காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்றது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களே பாருங்கள், இவங்க இந்த ஆம்பியன்ஸை பாருங்களேன், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்குறக்கு. அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தனித்தனி சேர் உட்காந்து ப்ரைவேட்டாக நம்ம உட்காந்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். குடிலும் செட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அண்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பிளேயிங் ஏரியா இருக்குது. வாங்க அங்கே உள்ளே போகலாம். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் ஏரியாவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை, கிட்ஸ் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நம்ம ரிலாக்ஸாக சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டேபிளில் போய் உட்கார போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்களேன், அப்படியே மரத்துக்கு கீழே உட்காந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். சரி சரி, எப்படி அருமையாக இருக்குதுங்களா? டேய், நீ எப்படா வந்த? யாருது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நான் வந்தாலும் உங்க கூட தான் நீங்க தான் கண்டுக்க மாட்டீங்க. சரி சரி கைஸ், ஆக்டர் சந்தோஷ் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. கை கொடுங்க. தேங்க்ஸ். நம்மள சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஹாய் சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? இந்த காளியா தேவி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்கு, லைட் செட்டு பயங்கரமா இருக்குது. வேற லவர்ஸோட சரி, ஃபேமிலியோட வந்தா நீட்டா நைட்டு சாப்பிட்டு ஜாலியா அது படமெல்லாம் ஓடுது. சூப்பரா நல்லா இருக்குல்ல? அந்த சாங் ஓடுது கரெக்டாக நம்ம காமிக்கிறப்பயே அந்த சாங் தெலுங்கு பாட்டு ஓடுது. சரி, பாயிண்ட்டுக்கு வா. ரெஸ்டாரண்ட் பற்றி தானே கேட்டேன், அதை மட்டும் சொல்லு. அதான் நான் நீட்டாக இருக்கு பாருங்க, பசங்களாம் நீட்டாக சாப்பிட்றாங்க. நைட் டைம் வந்தால் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. சாப்பாடு தான் எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். அதுக்காக காத்துட்டு இருக்கிறியா? நீ தான் வெஜிடேரியன் ஆச்சு, நீ என்னத்தை போய் சாப்பிட போகிற? இல்லை, ரசம் தோறு வரும். நைட் டைம் என்ன இருக்கும்? உனக்கு வந்து நான் இருக்கும். நான் பண்ணிடுறேன்டா. சரி, எதாக இருந்தால் லைட்டாக வயிறு நம்மளா சரி வீட்டுக்கு போய் சாப்பிடணும்ல. வீட்டுக்கு போய் திருப்பி சாப்பிட்றியா? வீட்டில் கேட்பாங்க எங்கே போய்ட்டு. கைஸ், இவனுக்கு இதே வேலையாக இருக்குது. நம்ம போன வீடியோலையும் பார்த்துருப்போம். வீட்டுக்கு போய் சாப்பிட்ற ஸ்க்ரீன்லாம் பயங்கரமாக இருக்குல்ல? நல்லா படமாட்டே சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணிங்கன்னு நான் 1 by 1 சொல்கிறேன். காளியா தேவியோட ஸ்பெஷலான காம்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் 777 ஹைதராபாத்து 3 இது கொடுத்துருக்காங்க. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு ஜப்பான் சிக்கன் சாப்பிட்டதில்லை இது வரைக்கும். நான் ஒர்த்து. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவங்களே காம்போவாக தர்றாங்க, தனியாக கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 777 இருங்க, ட்ரை பண்ணி சொல்கிறேன். அதுவும் கரெக்டு தான். புரோட்டா ஒரு வாட்டி, பன்னீர் ஒரு வாட்டி, எல்லாம் ஒரு வாட்டி தான். வேறு லெவலில் இருக்கும் பன்னீர். வேறு எதுவுமே என்னால் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல முடியல. இருந்தால் நீ சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டது சூப்பர். அது சொல்லு. நல்லா பட்டி ஆல்ரெடி பாதி முடிச்சிட்டான் அவன். முட்டை எல்லாம் காலி பண்ணிடுவான். இருங்க, நான் ட்ரை பண்ணி சொல்லிடுறேன். ஆதி தான். நல்லா மட்டி வறுவல்
நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. பரோட்டா பேர் பார்த்தீங்கன்னா தந்தூரி பரோட்டா. அதாவது இது வந்து மைதால செய்கிறது இல்லை, கோதுமையில் செய்கிறாங்க. நீ சாப்பிட்றா, நல்லதுடா அதெல்லாம். ஓகேண்ணா, கொஞ்சம் வச்சுருவேன். கொஞ்சம் வச்சிடறேன். காது போதுமா? போதும் போதும் போதும். அதனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா சாப்பிட்டா கெட்டதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இங்கே வந்து கோதுமை மாவில் தந்தூரி பரோட்டா வந்து கேட்டி வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான சைனீஸ் டின்னர் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய ஸ்பாட் தான் காளியா தேவி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். சந்தோஷம், உனக்கு எதாவது சொல்லணுமா? செமையாக இருந்துச்சு, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அவன் வெஜிடேரியன், அதனால் அவனை கேட்டு ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ட எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன், ஏன்னா அங்கே சாங் ஓடிட்டு இருக்குது, காப்பிரைட் வேறு வந்துடும். அதனாலேயே கொஞ்சம் தள்ளி நின்று பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கே காப்பிரைட் வந்துச்சுன்னா வராதுடா, இதுக்கெல்லாம் வராதுடா. ஸோ கைஸ், நீங்கள் இந்த பக்கம் ஒரு தாராபுரம் போயிட்டு நீங்கள் பல்லடம் வந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பல்லடத்துல தாராபுரம் வந்தீங்கன்னா, தாராபுரம் வந்தீங்கனாலும் இந்த காளியா தேவி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸாக அவங்கள கப்புள்ஸ் வந்தாலும் ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு. எல்லாமே நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சிம்மா லைஃப் ஸ்டைல் பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் பண்ணிடுங்க. என் பண்ணிக்கலாம்ல? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பண்ணிடுங்க. இதுதான். பாய்.